வர ஆகாஷ் வரா. சரி எம்ஜிஆர் அப்படியே எப்படி இருந்துச்சு? ஆகாஷ் என்ன பார்த்து எனக்கு பயமா இருந்ததா? பயமா இருக்குல்ல, அதுதான் அந்த வேலைக்கு நான் வரதே இல்லை. பயமா இல்ல? ஐயோ கடவுளே, எனக்கு பயமா இருக்கு. தண்ணியே நடக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு சின்ன அட்வென்ச்சர் பண்ற கூட நம்மளுக்கு இவ்வளவு டர் ஆகுது. போடத்து பூமர் நீதானா? பூமரா? ஆமா. என்ன எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படி? நாங்க வந்துட்டோம். ஏதோ போட்டுக்குள்ள முதல்ல இல்லாம இருந்தா சரிதான். தெரியல. சத்தியமா ஒரு நிமிஷம் ஆடுதே, ஒரு நிமிஷம் சத்தியம் பயமா இருக்கு. ஆடிக்கிட்டு இருக்கேன். நாங்க தனியா பெடல் பண்ண சொல்லி, அதாவது பசங்க இருக்காங்க தானே, நீங்களே பெடல் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா வந்துட்டு பசங்க அப்படியே கேட்டாங்க. எதுக்குங்க ஹெல்ப்பர், நீங்களே பெடல் பண்ணிக்கிறோன்னு கேட்டாங்க. பயப்படுறதே பசங்க தாங்க அப்படின்னு சொன்னேன். நானே பெடல் பண்ணிட்டு போயிட்டு வந்துருவேன். இடையில போய் நிறுத்திட்டானு வச்சுப்பாங்க, அவங்கதான் முதலே கிடையாது. அம்மாவே போதும் போயிட்டு வாங்க. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். முடிவு கட்டு. சும்மா இருக்கும் சாகசம் பண்ற, நீங்க உயிரெல்லாம் பணைய வைக்கிறோம்னா முதல்ல எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே போட்டே கவுராது. நீங்க பயப்படுறீங்க. நீதான்டா. இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள். முடிஞ்சிச்சு. என்ன பண்ணிட்டு வந்தோம் நம்ம? அதே அப்படியே திரும்பினீங்கன்னா பன்மால். அதாவது கொடைக்கானல் ஊட்டிக்கு வந்து சொட்டர் வாங்காம போகக்கூடாது. இது ஒரு சம்பிரதாயம் தானே. சம்பிரதாயத்தை நாங்கள் நிறைய இருக்கோம். நெக்ஸ்ட் அவ்வளோதான், நேராக போகணுங்களா? நான் ஒரே பார்த்துட்டு வரேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க. ஓகே, நாங்கள் ஃபைனலி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு வெளியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ வந்து டின்னர் சொல்லியிருக்கோம். அது வரைக்கும் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஆப்பி கூட இருட்டாக இருக்குது, இங்கே மட்டும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஆப்பிக்கு எல்லாமே வாக்கிங் வச்சா போகலாம், இங்கே வேணாம் இப்போலாம். எங்கள் ஆப்பி அங்கே பாருங்க, அந்த தூரி மேலே படுக்கலாம். இங்கே ஒரு பாண்ட் இருக்கு, அதான் இந்த பாண்டு மேலே ஏற்றி ஆப்பி, இந்த பாண்டு மேலே ஏற்றி ஆப்பி காமிங்க. ஆகாஷ் அங்கே போகாத, ஆகாஷ் அங்கே போகாத, கீழே போகாத. சொல்லியா சொல்லி கொடுங்கன்னு சொன்னேன், சொல்லி கொடுத்தாங்க. சரி, எப்படி இருந்தது? அது நான் ஒரு படகு மட்டும் போட்டு பார்த்தேன். துடுப்பு ஒரு துடுப்பு மட்டும் தான் வந்துச்சு எனக்கு. 2 துடுப்பு அட்ட டைம்ல வரல, அதனால எனக்கு அப்போ வேணாம், அவங்களே வேணான்ட்டாங்க. அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அமைதிப்படை சத்யராஜ், 100வது நாள் சத்யராஜ் மாதிரி ஒரு கேரக்டர் பாருங்க. ஏய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் எடுத்துடுவேன். என்ன நீ யாருன்னு நினைச்சு? அவங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சு, நாங்கள் சாப்பிட்டு போகிறோம். சாப்பிட்டு வந்துட்டாங்க கைஸ். இப்போ நான் ரொம்ப பசியில் இருக்கிறதுனால எனக்கு 3 சிக்கன் நூடுல்ஸ், 12 சப்பாத்தி. வெளியே போய் நல்லா சாப்பிட்டுமா? ஆக்சுவலி நாங்கள் வெளியே போய் ஒன்றுமே சாப்பிடல. நான் இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு வர்றது எவ்வளோ பெரிய டாஸ்க். சாப்பிட்டோம். நான் வந்து வெளியே போகும்போது அப்பாவே கூப்பிட்டோம். என்ன சாப்பிட்ட? வெளியே என்ன சாப்பிட்டீங்க? வெளியே என்ன மாங்காய் சாப்பிட்டேன். அது நான் சாப்பிட்டேனா? இல்ல. பொட்டாட்டோ சாப்பிட்டீங்க, அது நான் சாப்பிட்டேனா? இல்ல, நாங்க 2 பேர் சாப்பிட்டோம். இவங்க 2 பேரும் வச்சு சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடவே கிடையாது. அதனால சாப்பிட்டேன். சரி, இப்போ வந்து இந்த வெட்டி நாய் பேசல் போட்டு குழப்ப பார்க்கலாம்.
வயிற்று பழப்ப பாக்குறீங்க. வேற என்ன பாக்குறது? சரி வாங்க நாங்க சாப்பிடுறது சரி நீங்க நாங்க வேடிக்கை. வந்து சாப்பிட்டுட்டு நாங்க வந்து இப்போ இன்னைக்கு வந்துட்டு இந்த டே இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஹாப்பி கூப்பிட்டு நாங்க பக்கத்து எங்க பக்கத்து ஊர் கூட நாங்க ஜாஸ்தி போனோம். ஹாப்பி கூப்பிட்டு கொடைக்கானல் வரைக்கும் வந்து stay பண்ணி இப்போ இந்த அளவுக்கு நிம்மதியா இருக்கோம்னா காட்ஸ் கிரேஸ். இதெல்லாம் இம்பாசிபிள். ஹாப்பி விஷயம் எங்களை நினைச்சா எங்களுக்கே பெருமையா இருக்கு. என்ன தெரியுது? என் மனசு பூ போனது இதான் நம்மளால முடியும்னு தெரியுது. பூ போல மனசுல என் மனசு இது அதுக்கு சம்மந்தமே இல்லை. எவ்வளவு சீரியஸான விஷயத்த பேசிக்கிருக்க உலக அளவுல. சாரி கண்ணாடி போட்டு அவர் கொஞ்சம் அப்நார்மல். கண்ணாடி எப்ப நார்மலா பேசுவோம். இந்த கண்ணாடி தான் மேட்ரு. இந்த கண்ணாடி போட்டா அமைதிப்படி சரத்குமார் மாதிரி ஆகிறாங்களாமா. அமைதி சத்யராஜ் சாரி அதான் 100 நாள் 100வது நாள் சத்யராஜ். ஆனா நீ டைரக்டர் தானே வச்சுக்க. அமைதி படையில வந்து சரத்குமார் தான் ஹீரோவை போட்டு பண்ணி சூரிய வம்சம் படத்துல ஒரு சரத்குமார் தான் என்னோட கேரக்டர். கைஸ் பாருங்க கைஸ். அப்பலாம் போகும்போது ஆமா இந்த கண்ணாடி போட்டு ஒரு மாதிரி பேச்சு வந்துட்டே இருக்கு. கரெக்ட் தான். கண்ணாடியோட மிஸ்டேக். அதனால தான் நம்ம கூட ஒரு கண்ணாடி மிஸ்டேக் இல்ல கைஸ். அம்மா வாங்குனது. அம்மா தான் சொன்னது வாங்குவாங்க. பைத்தியம் நினைச்சிட்டோம். ஆனா வந்து கண்ணாடி போட்ட பேச்சு வந்துட்டே இருக்கு. ஓகே நாங்க வந்து நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்றோம். பை. சோ இதோட வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கொடைக்கானல் வந்து finish ஆகுது. செகண்ட் டே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாங்க செகண்ட் வீடியோல தான் காமிக்க முடியும். பார்ட் 2 செகண்ட் டேல வந்து நாங்க ஊர்ல இருப்போம். ஊருக்கு போயிடுவோம். அங்க போய் நாங்க உங்களுக்கு காட்டுறோம். கார்ல போகும்போது என்னென்ன அலப்பறைகள் பண்ணவங்கறது அதாவது மிச்சம் எப்படி சொல்ல வரேன் இப்போ பாத்தீங்களா? நாங்க சாப்பிட்டு தூங்க போறோம். எல்லாருக்கும் பாய். அதுவும் இல்லாம பாய் சொல்லுங்க. செகண்ட் பார்ட் இன்டு கொடுக்கலாம். போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. ஒரு வழியாக நம்ம கொடைக்கானல் ட்ரிப் முடிஞ்சது. ஊருக்கு போயிட்டுருக்கோம். நல்லா சோகமாக இருக்காங்க.